என் பேர் என்ன சத்யா. இன்றைக்கி நாங்கள் சண்டே பிரியாணி செய்ய போகிறோம். எங்கள் வயலில் விளைஞ்ச சீரக சம்பா உரமே போடாமல் இயற்கை உரம் மூலமாக விளைவிச்ச சீரக சம்பா அரிசியில் தான் பிரியாணி செய்ய போகிறோம், வெஜ் பிரியாணி. இதுக்காக நாங்கள் காய்கறியெல்லாம் நறுக்கிட்டு இருக்கோம். பீன்ஸ் கட் பண்ணிகிட்ருக்கேன். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட்டு, தக்காளி, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. இந்த பாத்திரத்தை மட்டும் காமிங்க. அடுப்பை பற்ற வச்சாச்சு. எண்ணெயை காய வச்சு பட்டை போட்டோம். அதுக்கப்புறம் இந்த இலை போட்டோம். அப்புறம் பெருஞ்சீரகம் வந்து அதை போட்டோம். கொஞ்சோண்டு அந்த பூ மாதிரி ஒன்று இருக்கும், அது இன்னொரு எல்லாம் போடலாம், எல்லாமே போடலாம். இவ்வளோ தான் இருக்குது, அதனால் இது மட்டும் போட்டேன். அடுத்தது பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு முழுசாகவே போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். எல்லா காய்கறியும் அதில் போட்டு, என்னென்ன காய்கறினா கேரட்டு, பீட்ரூட்டு, தக்காளி, உருளைக்கிழங்கு, பீன்ஸு எல்லா காய்கறியும் போட்டாச்சு. பட்டாணி இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் பட்டாணி இல்லை, அதனால இருக்கிற காய்கறி போட்டோம். பிரியாணி மசாலா இது எங்கள் வீட்டில் வயலில் விளைஞ்ச சீரக சம்பா அரிசி, இயற்கை உரம் போட்டு விளைஞ்ச சீரக சம்பா அரிசி. இதில் தான் நாங்கள் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். அரைப்படி எடுத்திருக்கேன். 3 தடவை கழுவி எடுத்துட்டு. இப்போ இதுக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றணும். சீரக சம்பா 1 பங்கு சீரக சம்பா அரிசிக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றிட்டோம். உப்பு அரைப்படிக்கு உப்பு போட்டேன். நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு லெமன் இருந்தால் ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுட்டு வெயிட் பண்ணுவோம். இப்போ போடாதம்மா. நெய் கொஞ்சம் ஊற்றிப்போம். கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சோண்டு அதில் போட்டுப்போம் கொதி வரத்துக்காக. உப்பு போட்டாச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க வரட்டும். லேசாக மூடி போட்டு மூடி வச்சாச்சு. கொஞ்ச நேரம் கொதி வரட்டும். முட்டை 2 அவிக்க போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் அவிப்போம். போதும். கல் உப்பு போட்டுருவோம். தண்ணி நல்லா கொதி வந்துச்சு. இப்போ கல் நெல்லெல்லாம் எங்கள் வீட்டிலே செஞ்சதுனால கல் நெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பொறுக்கிட்டு 3 தடவை அலசிட்டு வச்ச சீரக சம்பா அரிசி அதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்றோம். அதுக்கப்புறம் அதை நல்லா கிளறி விடணும். லெமன் ஒரு அரை மூடி புழிஞ்சு விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா மூடிட்டு குக்கர் வெயிட்டை போட்டாச்சு. ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து திறந்தா சுவையான பிரியாணி, சீரக சம்பா பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இந்த பக்கம் முட்டை கொதிச்சிட்ருக்கு. டீ வெளியில் வராமல் கேஸ் வேஸ்ட் ஆகும், அதனால் கொஞ்சம் சிம் பண்ணி வைக்கிறோம். இந்த மில்க் ரஸ்க் வாங்கி வச்சுருக்கோம். இந்த ரஸ்க்கை 4 பீஸாக, ஒரு ரஸ்க்கை 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் போட்டு அப்படியே லைட்டாக அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி பிடிக்கும்போது அதை போட்டு ஒரு கிண்டி சாப்பிடுவோம். எப்போதுமே அதை செய்வோம். பசங்கள்லாம் அந்த ரஸ்க்கு எங்கே இருக்குதுன்னு தேடி பார்ப்பாங்க. அதை மட்டும் எடுத்துருவாங்க. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ குக்கர் வந்து ஒரு விசில் வர தயாராக இருக்குது. விசில் வருதான்னு பார்ப்போம். இந்த பக்கம் முட்டை கொதிச்சிட்ருக்கு.
முட்டை கொதிச்சிட்ருக்கு. இந்த பக்கம் தோசைக்கல்லை போட்டாச்சு. அதில் கொஞ்சோண்டு நெய்யை விட்டுட்டு முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணலாம். லேசாக வறுத்து போடலாம். நான் முந்திரி பருப்பு போடலாமான்னு பார்க்குறேன். முந்திரி பருப்பு நிறையா தான் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாங்க, அதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. ரஸ்கை 4 பீஸாக அப்படியே போட்டோம்னா அப்படியே ஃப்ரை ஆகிடும். நல்லா ஃப்ரை பண்ணி சவந்த பிறகு 10 நிமிஷம் கழித்து பிரியாணியை திறந்து அதில் போட்டு கிண்டினோம்னா சுவையான சீரக சம்பா வெஜ் பிரியாணி தயாராகிடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அப்படியே வச்சுருவோம். அப்படியே இருக்கட்டும். தயிர் பச்சடி செய்கிறதுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கோம். அதில் கொஞ்சோண்டு கல்லுப்பு தான் நாங்கள் பயன்படுத்துவோம். அடுத்தது வெங்காயம், கட் பண்ணி வச்ச வெங்காயம் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் தயிர் பச்சடி தயாராகிடும். வெந்துருச்சு. இதை டம்ளரில் போட்டு இப்படி செஞ்சுட்டு குடித்தோம்னா சீக்கிரம் உறிஞ்சிடும், பர்ஃபெக்டாக வரும். அதுக்காக அது மாதிரி செய்கிறோம். குக்கர் வெயிட்டை ரிலீஸ் பண்ணியாச்சு. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா வெந்திருக்கு. நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ரஸ்கை போட்டாச்சு. ரஸ்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா ரெடி. இப்போது சுவையான சீரக சம்பா பிரியாணி வெஜ் பிரியாணி தயாராகிடுச்சு. நம்ம அந்த போட்ட ரஸ்கெல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போது சுவையான பிரியாணி வித் எக் தயிர் பச்சடியோட தயாராக இருக்குது. நீங்களும் சாப்பிடுங்க செஞ்சு. நன்றி, வணக்கம்.